சமைக்க நேரமில்லையே, 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி பண்ணணுமே என்பவர்கள் மனதில் பட்டன தோன்றும் ஐடியாதான் குக்கர் சமையல். இதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் உணவுகள் சமைக்கப்படுவதால் மற்ற சமையல் முறைகளை விட குக்கர் சமையல் ஈஸியாக வேகமாக முடிந்துவிடும். ஆனால் பிரஷர் குக்கரில் சமைக்க கூடாத 6 வகை உணவுகள் எவை என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பால், கிரீம் அல்லது தயிர் போன்ற பால் சார்ந்த உணவுகளை பிரஷர் குக்கரில் நிச்சயம் சமைக்க கூடாது. அதிக வெப்பத்தால் பால் பொருட்கள் திரிந்து போகக்கூடும். அவற்றின் சுவையும் முற்றிலுமாக மாறிவிடும். உணவுகளை வறுக்க பிரஷர் குக்கரை பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் தண்ணீருடன் சமைக்கவே பிரஷர் குக்கர் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் அதில் உணவுகளை வறுப்பது ஆபத்தானது என சொல்லப்படுகிறது. பாஸ்தா மற்றும் நூடுல்ஸ் போன்ற உணவுகளை பிரஷர் குக்கரில் வேக வைக்க கூடாது. இதனால் ஆபத்து ஒன்றும் இல்லை என்றாலும் பாஸ்தா, நூடுல்ஸ் போன்ற உணவுகள் மிகவும் மென்மையானவைகள் என்பதனால் குக்கரில் சமைக்கும் போது அவை குழைந்து அவற்றின் தன்மை மாறிவிட வாய்ப்புள்ளது. மிக எளிதாக வேக வைக்கக்கூடிய கீரைகள் மற்றும் மிருதுவான காய்கறிகள் பிரஷர் குக்கரில் வேக வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் குக்கரின் அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தால் ஊட்டச்சத்துக்கள் அழிந்து போகலாம். பிரஷர் குக்கரை கேக்குகள், பிஸ்கட்டுகள் என பேக் செய்யும் அவனாக பயன்படுத்தக்கூடாது. பிரஷர் குக்கர் என்பது பேக்கிங் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டதில்லை. அப்படி சமைத்தால் டேஸ்ட் மாறிவிடும். முட்டைகளை குக்கரில் அப்படியே போட்டு வேக வைப்பதால் சில நேரங்களில் அதிக அழுத்தம் காரணமாக முட்டை உடைந்துவிட அதிக வாய்ப்பிருக்கிறது. பொதுவாக பிரஷர் குக்கரை விட பாத்திரத்தில் சமைக்கும் உணவுகளின் அவற்றின் சத்துக்கள் குறையாமல் ருசியாகவும் உணவின் தன்மை மாறாமலும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.